அப்படி சித்தர்களை பார்க்கறதுக்கு சைவ உணவு தான் எடுத்துக்கணும், அது தப்பான முறை. இது ஹம்பக்கு, இதுக்கு நல்லா உருட்டுறாங்கன்னு அர்த்தம். சித்தரை பார்க்கறதுக்கும் சித்தரை உணர்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் இல்லை. பயிற்சி செய்யறதுக்கு, ஆன்மீகம் சார்ந்து சில பயிற்சிகள் செய்யறதுக்கு மட்டும்தான் உணவு கட்டுப்பாடுகள் இருக்கு. சூரிய நமஸ்காரமோ இந்த வாசி யோகமோ இல்லை இந்த மூன்றாவது கண் திறப்பு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. குண்டலினி பயிற்சிகள், உயிர் சக்தி எழுப்பக்கூடிய ஒரு சில பயிற்சிகள், இன்னைக்கு வர்மம் சார்ந்து இருக்கக்கூடிய சில பயிற்சிகள். நம்மளாம் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து ஏதாவது சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு தடவை ஆசைக்கு சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. ஒரு ஆள் அப்படி தான் கேட்டாங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் கடைசிக்கு ஏதோ விடுதலை அடைய போகிறேன், ஞானம் அடைய போகிறேன்னு கடைசி நேரத்தில் எச்சு ஊறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ போச்சு, எல்லாம் போச்சுங்க, ஐயோ அதை சாப்பிட்ருக்கலாமாடா அப்படின்னா எண்ணங்கள் பதிவாயிரம். எப்படி முழுமைக்கு போக முடியாது. முழுமைக்கு போகிறது அப்படின்னா எந்த ஒரு எண்ணங்களும் இருக்கக்கூடாது. கடைசியில் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆசைகளும் கிடையாது. ஆசைகள் அற்று அப்படின்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. அது நியூட்ரல். அது புரிஞ்சுங்களா? கடைசி நேரத்தில் வெஜிடேரியனா சாப்பிட்டு கடைசி நேரத்தில் நல்லா பொரிச்சது கிரிச்சது நல்லா கடைசி நேரத்தில் சாக போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு இருந்துருக்கலாமோ? அந்த எண்ணங்கள் வந்துட்டுனால என்ன செஞ்சு இயல்பாக எந்த ஒரு விஷயம்னு இயல்பாக உங்களுக்குள்ள வரணும். வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். வேணும்னா வேணும், இயல்பாக செய்யுங்க. இதை போட்டு அரசியல் படுத்திக்கிட்டு ஜீவகாரியம், உண்மையான ஜீவகாரியம் என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னாருன்னு வள்ளலார்கிட்ட தான் கேட்கணும். உண்மையான ஜீவகாரியம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜீவனை தரிசிப்பது, ஜீவனை உணர்வது. ஜீவன்னா உயிர், உயிர் தான் ஜீவன், அதுதான் சிவன். புரிஞ்சுங்களா? எல்லாமே அதுதான். புரிஞ்சுங்களா? இதை கருணையோடு எப்போ அணுகுகிறாயோ இந்த உயிர் இயங்குதுல, புரிஞ்சுங்களா? அந்த உயிருக்கு காரணமானது இந்த ஜீவன். அதுதான் ஜீவனாக இருக்குது, உயிர்னு சொல்கிறாங்க. பல விதமாக இருக்காங்க. அது கருணையோடு அணுகி அதை எப்போ உணர்றோமோ, ஏதோ அது எப்போ புரியுறோமோ, புரியுதுங்களா? பார்க்குற இடத்துல எல்லாமே அதுவாக பார்க்குறோமோ, அதுதான் ஜீவகாருண்யம். ஒன்றை கொல்லாமல் ஒன்றை நீங்கள் உயிர் வாழ முடியாதீங்க. எதையும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் உயிர் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர் கூட நீங்கள் காற்றை கூட சுவாசிக்கக்கூடாதீங்க, நீரை கூட பருவக்கூடாதீங்க. நீரை பருகி எத்தனை பேர் உயிர் வாழ்றாங்க தெரியுங்களா? இதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். அவங்க திருவள்ளுவர் எதுக்கு சொன்னார், வள்ளலார் எதுக்கு சொன்னாருன்னு வள்ளலாருக்கு அப்போ சொன்னவங்க பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு வெளிச்சம், கேட்டவங்களுக்கு தான் வெளிச்சம். என்னை பொறுத்தளவுக்கு இது உண்மையான ஜீவகாருண்யம். என்னது? உணவுகளை கிடையாது. பயிற்சிகள் செய்யும்போது, ஒரு சில பயிற்சிகள் செய்யும்போது உணவுக்கும் அதுக்கும் பயிற்சிக்கும் சம்மந்தம் உண்டு. மற்ற கடவுளை புரியணும், கடவுளை உணரணும் அப்படிங்கிறதுக்கு கண்ணப்ப நாயனை ஒரு கண்ணை குத்தி உள்ள வச்சார. கடவுளை உணர்வதற்கும் புரிவதற்கும் உணவு ஒரு பெரிய தடையே கிடையாது. கண்ணப்ப நாயனார் பல பேர். இதெல்லாம் உங்களை குற்ற உணர்வு ஆக்கணும். இதை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை பார்க்க முடியாதுன்னா அவன் அதுலேயே இருக்கான். மறுபடியும் அவங்கள்ட்ட போவீங்க, அந்த குருமார்கிட்டே போவீங்க. என்ன சாப்பிட்டாலும் அதில் அவங்க பற்றுதல் இருக்குதான் என்னோட பற்றுதோட இருக்காங்க. ஆமாம் ஐயா, எனக்கு உங்களுக்கு பொருளாதாரம் கம்மி, டெய்லி பழங்களாக சாப்பிடணும். நீங்கள் பார்க்குறது 200 ரூபா வேலை பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வாங்கினா தான் பழங்களை சாப்பிட முடியும். வீட்டில் என்ன செய்வீங்க? இதனாலே திடீர்னு ஒரு யூடியூப்பில் ஒரு இதில் ஒன்று பார்த்தேன். அம்மா பேசுகிறேன். 62 வயசில் ஒரு அம்மா டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க விவகாரத்து. இந்த உணவுக்காக. அவர்கிட்ட எந்த நல்ல கெட்ட பழக்கம் கிடையாதான், கேட்குறத வாங்கி கொடுப்பாராம். எல்லா தாம்பத்தியத்துலேருந்து எல்லாமே திருப்தியாக தான் வச்சுக்கிறாங்க. காலையில் இதை செஞ்சு வச்சிடணுமா, நைட்டில் அதை சாப்பிடணுமா, அவருக்கு ஏதோ ஒரு பல விஷயத்தில் ஃபுட்டில் பல கண்டிஷனோடு இருந்தாராம். ஒரு டார்ச்சர் தாங்க முடியல. அந்த அம்மா கல்யாணம் முடியும், அவன் பெத்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருந்து கடைசியில் டைவர்ஸில் போய் நின்றுச்சான். எத்தனை வயசில்? 62 வயசில். இது கூட வாழ்ந்தது போதுன்ட்டு. காலையில் இதை தான் சாப்பிடணும், எனக்கு ஏதோ வச்சு கொடு, கட்டாயப்படுத்துறது. எனக்கு சுட சுட இருக்கணும், மதியம் சாயந்தரம் சுட சுட இருக்கணும், கழிவுலாம் இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு. அதனால் எல்லாருமே இயல்பாக இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் செய்யுங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யுங்க. இருக்கிறது 2 உயிர் இருக்கும்னா அந்த உயிரும்
எதுக்காக வந்திருக்கோம்? நீங்கள் ஒரு அன்பு பாராட்டி, நான் ஒரு அன்பு பாராட்டி,